ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு இரகசியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே தியானிக்கலாம். 2வது பகுதியிலே 14வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் அந்த ஜனங்களின் ஆவிக்குரிய ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக உள்ளான மனுஷனில் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆழமான ஜெபத்தை செய்கிற பகுதியானது காணப்படுகிறது. இந்த முதல் பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் தொடங்கும்பொழுது, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் அவர் கைது செய்யப்பட்ட போது ரோம கைதியாக அவர் சிறையில் இருந்தபொழுது இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அந்த சிறைச்சாலையில் இருந்து அவருடைய சரீரம் நலிவுற்று கொண்டிருந்தாலும் அவருடைய ஆவியில் மிகப்பெரிய விடுதலையை அனுபவிக்கிறவராக இருந்தபடியினாலே இந்த உலக பிரகாரமான சிறையை குறித்து நான் ரோம கைதியாக இருக்கும்போது நான் எழுதுகிறேன் என்று சொல்லி ஒரு சுய பரிதாபத்தை தேடாமல், சிறையில் இருக்கிறேன், நலிவுற்று இருக்கிறேன், நான் வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன்னு சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கைதியாக நான் இருக்கிறேன். இந்த பூமியில் அவர் என்னை சிறைபிடித்து அவர் தனக்கென்று தன்னுடைய ஊழியத்திற்கென்று என்னை அவர் பிடித்து வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை, அந்த ஒரு பிரதான நோக்கத்தை தான் சொல்லுகிறாரே ஒழிய இந்த ரோம கைதியாக இருக்கிற காரியத்தை சொல்லி அந்த தன்னுடைய சுய பரிதாபத்தை தேடுகிறவராக, அல்லது நான் இப்படி இருக்கிறேன் என்று தன்னுடைய காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு அவர்கள் பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காக அவர் செய்யவில்லை. ஆகவே எதற்காக என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், புறஜாதியாராக இருக்கிற உங்கள் பொருட்டு. இதனால தான் யூதர்கள் என்னை அவர்கள் வெறுக்கிறார்கள், அவர்கள் என்னை குற்றப்படுத்துகிறார்கள், அவர்கள் என்னை கொலை செய்ய நினைக்கிறார்கள். உங்கள் நிமித்தமாக தான் நான் கைதியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் கைதியாக இருக்கிறதற்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே என்று சொல்லுகிறார். தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே என்று சொல்லுகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது யூத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களை தற்காலிகமாக ஆண்டவர் ஒதுக்கி வைத்தார். இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த சபையின் காலகட்டத்தை அந்த நாட்களிலே ஒரு இடைச்செருகலாக ஆண்டவர் தேவன் தன்னுடைய அந்த மறைந்திருந்த திட்டத்தை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இக்காலத்தில் யூதரும் புறஜாதியாரும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். சபையின் நிறைவு உண்டாகி, அதாவது நிகழ்ந்த பின்பு, அது விண்ணுலகிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் தேவன் மீண்டும் இஸ்ரவேலரோடு கூட தேசிய அடிப்படையில் தமது நிர்வாகத்தை தொடங்குவார் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் எப்பொழுது தெரிந்து கொள்கிறாரோ அதில் நின்று அவனுடைய சந்ததியை தொடர்ந்து தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் என்கிற ஒரு நாட்டை அவர்களுக்கு கொடுத்து அந்த நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு மல்கியா புத்தகத்தின் 4வது அதிகாரம் வரையிலும் பழைய ஏற்பாடு முழுவதிலும் யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் உரியவர் என்கிற காரியத்தை மாத்திரம்தான் நான் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக தெரியப்படுத்தப்பட்ட காரியங்களிலே இந்த சபையினுடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இல்லை. இப்பொழுது இந்த காலகட்டம் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய இரகசியத்தின்படி இப்பொழுது பவுலாகிய எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே சபை அந்த ஆத்துமாக்கள் நிறைவு பெற்ற பின்பு மத்திய ஆகாயத்தில் மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுமே, அதற்கு பின்பாகத்தான் அந்த அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசன முள்ளானது, அந்த தேசிய அந்த நிர்வாகமானது தொடர்ந்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி நடக்க ஆரம்பிக்கும். அதாவது தீர்க்க தரிசன கடிகாரத்தின் முள் மீண்டும் நகரத் தொடங்கிவிடும். ஆகவே தேவன் முந்தைய காலத்திலும் எதிர்காலத்திலும் இஸ்ரவேல் மக்களை குறித்த தமது நிர்வாகத்தில் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த சபையின் காலகட்டம் ஒரு இடைச்செருகலாக இப்பொழுது நிலவி வருகிறது. இது தேவ திட்டத்தில் ஒரு புதியதொரு நிர்வாகமாக இருக்கிறது. இந்த காலம் தனிச்சிறப்பு வாய்ந்ததும் வேறுபட்டதுமாய் இருக்கிறது. ஆகவே தான் 2ஆம் வசனம் முதல் 13வது வசனம் வரையிலும் இந்த காலகட்டத்தை குறித்த விளக்கத்தை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகிறார். புறஜாதியராகிய உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் என்று தொடங்குகிறார். புறஜாதிகள் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய திருச்சபையில் விசுவாசிக்கிற யூதர்களுக்கு சமமான
உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்று பவுல் கற்பித்து வந்ததினால் அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதும் கடுமையான எதிர்ப்பை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் எங்களுக்குத்தான் என்று சொன்னார்கள், உடன்படிக்கை எங்களுக்குத்தான் என்று சொன்னார்கள், ஆராதனை எங்களுக்குத்தான் என்று சொன்னார்கள், எல்லா காரியமும் ஆண்டவர் வைத்திருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உரியது என்று சொன்னார்கள். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கும் அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களும் புத்திர சுபிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவர்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பேசினபடியினாலே அவர்கள் உடன் சுதந்திரராய் உங்களுக்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னபடியினால்தான் ஊழிய நாட்கள் முழுவதிலும் அவர் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது. எபேசு பட்டணத்தை சேர்ந்த துரோப்பிமுவு என்பவனை புறவினத்தார் நுழையக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட அந்த யூத ஆலய பகுதிகளுக்குள் அழைத்து சென்றதாக அவர் தவறாக குற்றம் சாட்டப்பட்டதே அவர் கைதிற்கு காரணமாயிற்று. இதை அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 29வது வசனத்திலே காணலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறதற்கு முன்னமே அந்த யூத சமய தலைவர்களினால் கடுமையான பகைக்கு பவுலப்போஸ்தலன் எப்பொழுதுமே ஆளாகி வந்தார். அப்போஸ்தலர் புறஜாதிகளிடத்தில் ஆற்றிய ஊழியத்தை அவர்கள் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் அங்கே எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசு சபையிலே கிட்டத்தட்ட அவர் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தபடியினாலே அந்த காரியத்தின் நிமித்தமாக என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் என்ன, அதை கேட்டிருப்பீர்களே என்று சொல்லுகிறார். தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்று ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த காரியம் எதை குறிக்கிறது? இங்கு நியமம் என்று சொல்லப்பட்டிருப்பது நிர்வாக பணியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நியமம் என்றால் ஒரு நிர்வாக பணியை குறிக்கிறது. வேறொருவருடைய சொத்தை நிர்வகிக்கிற பணியை செய்பவர்கள் உக்கிரானக்காரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பவுல் தேவனுக்கு உக்கிரானக்காரராக அவர் பணிபுரிகிறதினால் தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்று அவர் அதை சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் சத்தியங்களை தெரியப்படுத்துவதே அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையின் உக்கிரான ஊழியமாக இது இருந்தபடியினால தேவ கிருபைக்குரிய நியமம் என்று அவர் குறிப்பிடுகிறார். நிர்வாக பணி, தனக்கு ஒரு தகுதிக்கு அப்பாற்பட்ட பொறுப்பை தேவ தயவினால் நான் பெற்றிருக்கிறேன், அந்த கிருபையின் செய்தியை புறஜாதிகளுக்கு அறிவிக்க இந்த உக்கிரான ஊழியம் கிருபையாக எனக்கு கொடுக்கப்பட்டது என்று பேசித்தான் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். ஏன் நான் இப்படி கைதியாகிறேன், ஏன் இப்படி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன், ஏன் உங்கள் நிமித்தம் என்று சொல்கிறேன்னு சொன்னால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் யூதர்கள் என்ன சுதந்திரமெல்லாம் வழங்கப்பட்டுச்சோ அத்தனை சுதந்திரமும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய், அதாவது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, எல்லாரையும் ஒரே புதிய சிருஷ்டியாக ஒரே சரீரமாக உருவாக்கி கிறிஸ்து அவர்களுக்கு தலையாக மாறிவிட்டார். இதுதான் பவுலினுடைய செய்தியின் சாராம்சம். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறீர்கள் என்கிற வாக்கு தத்தத்துக்கும் நீங்கள் உடன் பங்காளிகளாய் மாறிவிட்டீர்கள். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அனாதி காலம் முதல் தேவனுடைய இருதயத்தில் இருந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த சபையின் காலத்தை பவுலின் மூலமாக அவர் நிறைவேற்றுகிறார். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் எழும்பி சபைகளை ஸ்தாபித்த இந்த காலம் இன்று வரையிலும் அது நீட்சி பெற்று வருகிறது. என்றைக்கு மத்திய ஆகாயத்தில் சத்தம் கேட்கப்பட்டு எக்கால சத்தத்தை நாம் கேட்டு சபையினுடைய விசுவாசிகள் ஒரு நொடி பொழுதில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி அல்லது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து தேவனுடைய சந்நிதியில் நாம் சென்றடைகிற நாளோடு கூட அந்த கிருபையின் காலமானது முடிவடைந்து விட்டு விடக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலருடைய எதிர்காலத்தினுடைய அந்த முள்ளானது அது மீண்டுமாக அது நகர ஆரம்பித்து விடும் என்கிற காரியம்தான். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு தீர்க்கதரிசிகளுக்கு கூட பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, அங்கே எசேக்கியேல் இவர்களுக்கு கூட வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே இவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய
கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன். அதாவது நீங்கள் தேவனற்றவர்களாயிருந்தீர்கள், கிறிஸ்துவுக்கு தூரமாயிருந்தீர்கள், அந்நியராயிருந்தீர்கள், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தீர்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டபடியினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமாய் வந்தது மாத்திரமல்ல, நீங்கள் உடன் சுதந்திரராய் வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளாக நீங்கள் ஒரே சரீரமாகிய அந்த யூதனென்றும் கிரேக்கனென்றும் புறஜாதி என்றும் இல்லாத அந்த சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நிலைமையில் யூதனும் ரட்சிக்கப்படுகிற புறஜாதியும் ஒரே அந்தஸ்தை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை அவர் அறிவித்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை யூதர்களின் நிமித்தமாக கைதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இது நமக்கு ஒரு நற்செய்தியாக, அந்த சபையின் நீட்சி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக இது காணப்படுகிறது. பரிசுத்தவன் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. ஆனால் முதலாக புறஜாதிகளுக்கு அறிவிக்கிற கிருபையை வேதத்தில் பவுல் அப்போஸ்தலன் தான் பெற்றான் என்பதை பார்க்கிறோம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம், தேவனுடைய இருதயத்தில் மறைந்திருந்த அந்த ரகசியம் உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இந்த சபையின் காலத்தை அந்த உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்கள் தூதர்கள் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க, தேவனுடைய இருதயத்தில் எவ்வளோ ஆழமான ஒரு திட்டத்தை ரகசியத்தை வைத்திருந்திருக்கிறார் என்று இந்த சபையின் ரகசியத்தை அவர்கள் காண்கிறார்கள். சபையின் மூலமாகத்தான் இந்த தேவனுடைய ரகசியம் தெரிய வருகிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளின் ஊழியம், புறஜாதிகளின் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு தேவனுடைய இருதயத்தில் அனாதி காலங்கள் முதல் அது மறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த அந்த தேவன் ஆதி காலங்கள் முதல் மறைத்து வைத்திருந்த அந்த ரகசியத்தை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். அவரை பற்றும் விசுவாசத்தினால், இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் ஓட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அன்றைக்கு தேவனற்றவர்கள், அன்றைக்கு காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைகள், நாம் அங்கே புத்திர சுவிகாரம் அற்றவர்களாக கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களாக இருந்தோம். இப்பொழுது தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம், நமக்கு தைரியம், திட நம்பிக்கை இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவத்தினால் இந்த சந்தோஷம், இந்த ஒரு பாக்கியம், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறபடினால நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களில் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். எப்பா, நான் சரீரத்தில் ஏதோ நான் பாடுபடுகிறேன், என் ஆவியில் விடுதலையாய் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கைதி தான், நான் ரோமர்களின் கைதி அல்ல. அதனால் நீங்கள் உபத்திரவப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. நீங்களும் இஸ்ரவேலர்களைப் போல எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எல்லா ஊற்றும் ஆசீர்வாதமாகிய கர்த்தருக்கு நீங்கள் சொந்தங்களாய் மாறிவிட்டபடியினாலே அவரை பார்த்து நீங்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று புத்திர சுவிகாரத்தை நீங்கள் அடைந்திருக்கிறபடினால அது உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க, சோர்ந்து போகாதுங்கன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு சபையின் நாட்களில் வாழ்கிற நமக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தேவனிடத்தில் சேருகிற, அவரிடத்தில் ஐக்கியம் கொள்ளுகிற, அவரோடு கூட உறவாடுகிற, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சபையினுடைய இந்த காலம் முடிவுறும் பொழுது, மத்திய ஆகாயத்தில் என் இயேசு வெளிப்படும் பொழுது, அந்த எக்காலம் தொனிக்கப்படும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நான் உயிரோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட என்றென்றைக்கும் நான் இருப்பேன் என்கிற ஒரு மகா பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.